தர்ஷினி சீஃப், இந்த ஃபைல்ஸை தூக்கி இங்கே வைங்க. ஃபோன் அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போடுங்க. ஹலோ, என்ன ஏஜென்ட், கேஸை தொட்டு ரொம்ப நாள் ஆகுது போல. ஐயோ சாரி ப்ரோ, ஒரு ஃபங்க்ஷன் விஷயமா ஊருக்கு போயிருந்தேன். ஒரு 2 டேஸில் முடிச்சு கொடுத்துட்றேன். ஆமாம், நீங்கள்? நான் தான் ராயபுரம் ராஜ் பேசுறேன். ராயபுரம் ராஜ்னு எங்களுக்கு ஒரு கேஸே வரலைங்களே. கேஸ் தானே, இதை வருது பேர். ஐயோ ஜி, எதுவாக இருந்தாலும் ஒரு ½ அன் ஹவரில் வந்துருங்க. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் வெளியே போகணும், அதனால தான். பார், தேவையில்லாம நீ டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. கிண்டி ஐடி பார்க்ல பாம்பு வச்சிருக்கேன். ஐயோ ஜி, அதெல்லாம் கையில் வச்சுக்காதீங்க, ரொம்ப ஆபத்தானது. தூக்கி போட்டுருங்க. தேவையில்லாம நீ டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. இன்னும் ½ அன் ஹவர் அந்த பாம்பு வெடிக்க போகுது. ஜி, சென்னையோட டிராஃபிக் லெவல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். இங்கிருந்து கிண்டியில் போகணும்னா ஒரு 1 மணி நேரமாச்சு ஆகும். கொஞ்சம் டைம் மாற்றி வைங்க. ஹலோ, அடச்சே, கமான் தர்ஷினி. யாரும் பதட்டப்பட வேணாம். ஹலோ, ஜி, நீங்க சொன்ன லொகேஷன் வந்துட்டேன். பாம்பு எக்ஸாக்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஏய் அடிங்க, பாம்பு வச்சுதான் நானு. என்கிட்ட சொல்றியா? மூளை இல்ல? ஓ, மூளையில இருக்கா? யாரும் பதட்டப்படாதீங்க, அமைதியா இருங்க. ஜி, நான் பாம்பு எடுத்துட்டேன். உட்காருங்க. பட் இது ஒர்க் ஆகலையே ஜி. இது வெடிக்க வாய்ப்பே இல்லை நினைக்கிறேன் ஜி. ஏய், பாம்பு வச்சுதான் நான் தான். பாம்பு நல்லா வேலை செய்யும் பாரு. இல்ல ஜி, இதுக்கு பேட்டரி இல்லைன்னு நினைக்கிறேன். பச்சை டிஸ்கவுண்ட் இருக்கு ஜி. இப்போ ஒர்க் ஆகுது. வாங்கி மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். சீஃப், இப்போ என்ன பண்ணுறதுன்னு 5 செகண்ட் தான் இருக்கு. அது என்னன்னு பண்ண, நான் வந்துடுறேன். சீஃப், என்ன கேட்டிங்கன்னா, இங்கே நடந்ததை வச்சு பார்க்கும்போது என் கெஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த அத்தனை நாச செயலுக்கும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த ராயபுரம் ராஜ் தான் காரணமாக இருக்கணும். அதனால் கூடிய சீக்கிரமே போலீஸ் உதவியோட ராயபுரம் ராஜ் நாங்கள் பிடிச்சிடுவோம். எவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியுமோ நாங்கள் அதை அவ்வளோ சீக்கிரம் பிடிச்சிருவோம். நாங்கள் பிடிச்சிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். தர்ஷு,